வணக்கம், நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா. நான் ரொம்ப அழகா இல்லை, நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேன், என்னோட மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, அல்லது என்னோட மூக்கு ரொம்ப புடச்சி போய் பெருசாக இருக்குது, என்னோட கண்கள் வசீகரமாக இல்லை, இப்படின்னு பல கதைகளோட ரொம்ப என்னுடைய பாடியை அசிங்கமாக பார்க்குறவங்க மத்தியில் நானும் அது அவங்களோட சேர்ந்து அசிங்கமாக பார்க்குறேன், இந்த மாதிரி எண்ணத்தோட வாழ்க்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் இன்னைக்கு சமூகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தியாக நானும் நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு சைக்காலஜிக்கல் தெரப்பிலையும் நீங்கள் எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது, ப்ளஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் அதிலேருந்து எப்படி நீங்கள் அதை மேற்கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எப்படி கையாளுறதுங்கிற விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி இயற்கையாக நாம் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மதிப்பு அதிகம். உங்களுக்கு அதோட அர்த்தம் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாரும் வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்க்குறீங்க. இயற்கையாக இருக்கும் பொழுது உங்களுடைய அகமும் இயற்கையாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். உங்களுக்காக கிடைக்கக்கூடிய பதில் விடைகளும் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்ணுக்கு எப்போ கான்ஃபிடென்ஸ் லெவல் லோ ஆகும்னா, நீ அசிங்கமாக இருக்க, குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கீழே போயிடும். அதே மாதிரி தான் ஆண்களுக்கும். நீ அப்படி இல்லை, மற்ற ஆண்களைப் போல இல்லை, உனக்கு மீசை வளரல, உனக்கு உன்னுடைய குரல் அப்படி இல்லை, உன்னோட கண்கள் இப்படி இல்லைன்னு யாரோ ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் கீழே போயிடும். இந்த மாதிரியான ஆண்களும் பெண்களும் அல்லது மனிதர்களும் பல ப்ராப்ளம்ஸ்குள்ளே உள்ளே போயிடுறாங்க. இவங்களால அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வர முடியறதில்லை. இப்படி இருந்தாலே அவங்க ப்ராப்ளமேட்டிக் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து வெளிக்கொணர்வதற்கு தான் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, பாடி இமேஜ் தெரப்பி இப்படின்னு 2 தெரப்பியை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அல்லது சிபிடி அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சிபிடிங்கிறது உங்களுடைய பிஹேவியர், உங்களோட தாட்ஸு, உங்களோட ஃபீலிங்ஸு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த விஷயம், எந்த தாட் அல்லது எந்த எண்ணம் உங்களை நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது அந்த விஷயத்தை மாடிஃபை பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும். இல்லை இது தவறான ஒரு கருத்து, இந்த தவறான கருத்து மனசுக்குள்ளே இன்னும் எடுத்துகிட்டு போகாதுன்னு அதை மாடிஃபை பண்ணணும். அடுத்து சேலஞ்சிங். ஸோ சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவாக இருந்து இல்லைங்கிறத நிரூபித்து அதுலேருந்து வெளியில் சேலஞ்ச் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகணும். அடுத்து டீச்சிங். இந்த டீச்சிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை இல்லது எப்படி நீங்கள் இதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு நீங்களே கற்றுக்குறீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிக்கு நாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் இன்னொரு சைக்காலஜிஸ்டோட அல்லது ஒரு தெரப்பிஸ்டோட சேர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்களே செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது, நான் அழகாக இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை மாடிஃபை பண்ணணும். அப்போ எப்படி மாடிஃபை பண்ணுறது? நான் அழகாக இருக்கிறேன், என்னுடைய கண்கள் அழகாக இருக்குது, என் முடி அழகாக இருக்குது, என்னுடைய மூக்கு அழகாக இருக்குது, என்னுடைய உருவம் அழகாக இருக்குன்னு நான் அதை ஏற்றுக்க ஆரம்பிக்கணும், அதை மாடிஃபை பண்ணி நினைக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது சேலஞ்ச் பண்ணணும். என்னால் இதை செய்ய முடியும், என்னுடைய அழகை பற்றி யாராவது தவறாக பேசினா கூட இல்லைன்னு சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணி வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் தேர்ட் பார்ட், சேலஞ்சிங். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டீச்சிங். எப்படி டீச் பண்ணணும்? நாமே மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறது, இதுதான் டீச்சிங். ஸோ நிறைய கற்றுக்குறோம். இந்த சேலஞ்சிங்கை க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் மாற்ற முடியாது. பாடி ஷேமிங் பண்ணுறக்கூடியவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களை நாம் மாற்ற முடியாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம காதுகள் ஏற்றுக்கொள்ளாதபடி, நம்ம மனசுக்குள்ளே கொண்டு போகாதபடிக்கு நாம் மாற்ற முடியும். அதுதான் டீச்சிங். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன சொன்னாலும் நம்ம காதில் வாங்கிக்க கூடாது, அப்படியே காதுக்குள்ளே விழுந்தாலும் அந்த மனசுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாடி இமேஜ் தெரப்பி, பாசிட்டிவ் பாடி இமேஜ் அண்ட் நெகட்டிவ் பாடி இமேஜ். பாசிட்டிவ் பாடி இமேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ரிலேட்டட் ஆனது. இதுவே நெகட்டிவ் பாடி இமேஜ்ங்கிறது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது என்னென்னா, அவங்களுக்கு எந்த வகையிலையும் அவங்க திருப்தி அளிக்காத ஒரு உடல்நிலையை அல்லது ஒரு உடல் அமைப்பை கொண்டிருக்கிறார்கள்ங்கிற எண்ணத்தை கொண்டது. ஸோ இந்த பாடி இமேஜுங்கிறது எதெல்லாம் அடிப்படையில் கொண்டதுன்னா, அவங்களோட ஸ்கின் டோனு, கருப்பாக இருக்காங்களா, வெள்ளையாக இருக்காங்களா, என்ன கலரில் இருக்காங்க, முடி
குட்டி நீளமாக இருக்கா, குட்டையாக இருக்கா, சுருளையாக இருக்கா, ஒல்லியாக இருக்கா, சில்கியாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சைஸு, அவங்களோட ப்ளஸ் சைஸில் இருக்காங்களா, ஒல்லியாக இருக்காங்களா, மீடியம் சைஸில் இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து. அடுத்து பார்த்திங்கன்னா ஷேப்பு, அவங்க வந்து பியர் ஷேப்பில் இருக்காங்களா, ஆப்பிள் ஷேப்பில் இருக்காங்களா, இல்லை அன்ஷேப்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது பெரியவங்க திருமணமாகி 40-50 வயதில் இருப்பவங்களுக்கு கூட இது மன அழுத்தத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. நான் வந்து அன்ஷேப்டாக இருக்கிறேன், என்னோட ஷேப் மீடியம் சைஸில் இல்லை, நான் வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கேன், அல்லது நான் வந்து ஒரு லார்ஜ் சைஸில் இருக்கேன், எப்படி என்னோட உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பிரச்சனை இல்லைங்க. அதை வந்து நெகட்டிவாக நினச்சி சப்ரஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சர்டன் பாடி பார்ட், என் மூக்கு இப்படி இருக்குது, என் வாய் எப்படி இருக்குது, இதை மட்டும் நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. குறிப்பாக பெண்கள் வந்து அந்த பிரெஸ்டோட சைஸை வச்சு பிரச்சனை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட சைஸ் பெருசாக இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க, இல்லது என்னோட சைஸ் குட்டியாக இருக்கேன்னு வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. இந்த 2 பேரையும் மேட்ச் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் பாடி இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடாக எடுத்துக்கிறது, நெகட்டிவில் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறது இந்த விஷயங்கள் அடிப்படையில். ஸோ அக்கார்டிங் டு நேஷனல் ஈட்டிங் டிஸார்டர்ஸ் கமிட்டி அல்லது அசோசியேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உணர்வுகள் எல்லாமே எப்படி வருது அப்படின்னா அவங்களோட நம்பிக்கை, எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை வச்சு தான் இது எல்லாமே உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பழைய காலங்கள்லேருந்தே வரக்கூடிய எல்லா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அழகுனா ஏதோ ஹியூமன் பாடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறாங்க. சினிமா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அழகுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கருப்பான பொண்ணை காமிக்க மாட்டாங்க, இல்லை ஒரு அசிங்கமான பையனை வந்து ஹீரோவாக காமிக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து அழகுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் மட்டும்தாங்கிற எண்ணம் வந்து மக்கள் மனதில் விதைக்கப்பட்டு விட்டது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபேர்னஸ் க்ரீமாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், அந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நான் கருப்பாக இருந்தேன் இப்போ வெள்ளை ஆகிட்டேன், இல்லை நான் கருப்பாக இருந்தேன் இப்போ க்ளோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்படி காமிக்கிறதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட மனதில் ஸோ கருப்பாக இருக்கிறது அசிங்கம் அல்லது ஒரு அன்ஷேம்டான ஒரு விஷயம், ஒரு ஷேம்ஃபுல்லான ஒரு விஷயம் அல்லது வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம்ன்ற எண்ணம் வந்து புரிந்துட்டு ஒரு ஆழம் ஒரு ஊன்றி வேர் விட்டு போயிடுச்சுது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஆணோ வந்து சமூக நலத்தில் ஈடுபட முடியாமல் அல்லது சோஷியலாக அவங்க மிங்கிளாக முடியாமல் போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸோ இதை சொசைட்டி தான் இதை வலியுறுத்துது, மீடியாஸ் எஸ்பெஷலி சோஷியல் மீடியாஸும் இன்றைக்கி வலியுறுத்திட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷன் வேர்ல்டு ப்ளஸ் இந்த காஸ்மெட்டிக் கம்பெனிஸ் இவங்களும் இதை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய தாக்குதலால் இந்த தாக்கங்கள்லேருந்து தான் பெரும்பாலான மக்கள் வந்து கருப்பு அல்லது குட்டை நெட்டை ஷேப்பு சைஸு இப்படி ஏதோ ஒன்றை வச்சு மனசுக்குள்ளே புழுகி அவங்க டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய சோஷியல் லைஃப் பாதிக்கப்படுது, பர்சனல் லைஃப் பாதிக்கப்படுது, ஒர்க் பாதிக்கப்படுது. இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் வந்து அவங்க ஒரு சக்ஸஸ் ரேட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து அவங்க அப்படியே கீழே சக்ஸஸ் ரேட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட மனநிலை. இல்லை என்னோட இந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, என்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து தான் நான் முன்னேற முடியும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ அந்த பெண்ணிற்கோ ஆணிற்குள்ளேயோ வருகிறதோ அப்பொழுது அவங்க ஆட்டோமேட்டிக்கலி முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பாடி இமேஜ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும், எது எப்படி இருக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணணும். ரெண்டாவது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய முகம் இவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கிடணும். ரெண்டாவது ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும். எவ்வளோ அழகாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி ஒரு சில மணித்துளிகள் செலவழியுங்க. இந்த மணித்துளிகள் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நெகட்டிவான மணித்துளிகளாக இருக்க போவது கிடையாது. உங்களை அடுத்த படிநிலைக்கு எப்பவும் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீன்னு யாரும் கேட்டால் கூட கவலைப்படாதீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த வார்த்தைகள் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லும். அடுத்தது உங்களுடைய ப்ராட் ஐடியா அபவுட் த பியூட்டி, ஒரு ப்ராடாக ஒரு கான்செப்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பியூட்டிங்கிறது அகத்தின் அழகு தான். அகத்தின் அழகு உங்களோட பேச்சு, உங்களோட நடத்தை, உங்களோட உண்மை, உங்களோட திறமை, இதை மாதிரியான இடத்துல தான் உங்களுடைய பியூட்டி இருக்குங்கிறத நீங்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தணும், மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்களும் உங்களை பியூட்டின்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே போல் இருப்பதை பாதுகாக்கிறது, ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் உங்களோட அப்பியரன்ஸ் உங்களோட பியூட்டியை பாதுகாக்க ஆரம்பிங்க, கேர் எடுக்க ஆரம்பிங்க, உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமான விஷயம் உங்களோட பாடிக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குங்க. நீங்கள் ஒரு பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களோட உடம்பை உங்களோட பாடியை லவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறீங்களோ உங்கள் பாடியோட அந்த அளவுக்கு உங்களோட மனசு ரிலாக்ஸ் ஆகும். உங்கள் மனசும் உங்களோட உடல் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கோ ஆன் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ்.
ஆஃபீஸ் ஆன் விமன்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தருடைய பாசிட்டிவ் பாடி இமேஜுங்கிறது அவங்களோட மென்டல் ஹெல்த்து, அவங்களுடைய என்விரான்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு தான் அமைதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய பாசிட்டிவான மென்டல் ஹெல்த்தும் என்விரான்மெண்ட்டும் உங்களோட பியூட்டியை கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நெகட்டிவான பாடி இமேஜ் இருக்கவங்க அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களோட வெயிட்டை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அப்பப்போ போயிட்டு ஒரு க்யூரியாசிட்டியாக பார்ப்பாங்க, ஐயோ குறையலையா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அல்லது நெகட்டிவாகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதை பாசிட்டிவாக பார்க்கவே மாட்டாங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட ஒவ்வொரு ஷேப்பு சைஸையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, இன்அடிக்குவேட்டாக இருப்பாங்க, ஃபுல்ஃபில்லாக இருக்க மாட்டாங்க, அஷேம்டாக ஃபீல் பண்ணுவாங்க, அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, எம்ப்ராஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் அவங்க சிக்கி ஒரு வலைக்குள்ளே சிக்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அன்வான்ட் சர்ஜரி போவாங்க, பாடி வெயிட்டை குறைக்கிறேன் அல்ல பாடி பார்ட்ஸை குறைக்கிறேன்னு சொல்லி அன்வான்ட் சர்ஜரி போவாங்க. மற்றவங்க கண்ணுக்கு அவங்களோட லிப்ஸில் எந்த ப்ராப்ளமும் தெரிஞ்சிருக்காது, ஆனால் இவங்களுக்கு தோணலும் அவங்களோட லிப்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி சர்ஜரிக்கு போவாங்க, அல்லது அவங்களோட கண்ணு மூக்கு இப்படி ஏதோ ஒன்று நல்லா இல்லைன்னு சொல்லி சர்ஜரிக்கு போவாங்க. ஸோ வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு அன்ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபீஸையோ ஹேபிட்ஸையோ ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணி மசில் பில்ட் பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒன்றை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மெத்தட் ஆஃப் இது ஃபேட் ரிடக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி ஹெல்தியான ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி பியூட்டியாக இருந்தாலே ஆரோக்கியமும் உங்களுக்கு மடியில் தான் இருக்கும், உங்களுடைய சந்தோஷமும் உங்கள் மடியில் தான் இருக்கும், உங்களோட கைகளில் சக்ஸஸ் தவழும். ஸோ அந்த சக்ஸஸ் தவழ்கிறதுக்கு நீங்கள் உங்களோட மனசை மாற்றிக்கோங்க. 35 to 85% ஆஃப் பீப்புள் எஸ்பெஷலி விமன் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 16% to 55% ஆஃப் மென் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் நீங்கள் உங்களோட மனசை சாந்தியாக வச்சுக்கோங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, பியூட்டி தானாக வரும், பாசிட்டிவாக நினைங்க, நேர்மறை சொற்களும் நேர்மறை எண்ணங்களும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.